ஆத்மா என்றால் என்ன? ஆத்மா என்பது ஒரு மனிதனின் அல்லது உயிரியின் உண்மையான அக அடையாளம். இது உடல், மனம், புத்தி மற்றும் உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டது. அழிவு இல்லாதது. உடல் பிறக்கும், வளரும், அழியும். ஆனால் ஆத்மா பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. மாற்றமற்றது. குழந்தை பருவம் முதல் முதியவர் வரை உடல் மாறினாலும் நான் என்ற அந்த மாறாத உணர்வு ஆத்மாவை குறிக்கிறது. பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டது. இது நெருப்பால் எரிக்கப்படாது, நீரால் நனையாது, காற்றால் உலர்த்தப்படாது. 2. ஆத்மா வெர்சஸ் உடல். நமது உடலானது ஒரு கருவி போன்றது. ஆத்மா அந்த கருவியை இயக்குகிறது. உடல், சரீரம், இது அழிந்து போகக்கூடியது. மனம், எண்ணங்களின் தொகுப்பு. ஆத்மா, சாட்சியாக, விட்னஸ் இருந்து அனைத்தையும் கவனிப்பது. 3. அத்வைத தத்துவம், அத்வைதா. ஆதிசங்கரர் போன்ற ஞானிகள் விளக்கியபடி அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்பதே இதன் உச்சகட்ட உண்மை. தனி மனிதனுக்குள் இருக்கும் ஆத்மாவும் பிரபஞ்சத்தை இயக்கும் பரமாத்மாவும் பிரம்மன் ஒன்றே என்பதே இதன் கருத்து. அறியாமை, மாயா காரணமாக நாம் நம்மை உடல் என்று நினைத்துக் கொள்கிறோம். இந்த அறியாமை நீங்கும் போது நான் ஆத்மா என்ற உணர்வு பிறக்கிறது. 4. விசிஷ்டாத்வைதம் மற்றும் துவைதம். விசிஷ்டாத்வைதம். ஆத்மா என்பது பரமாத்மாவின் ஒரு பகுதி, உடல் உயிர் தொடர்பு போன்றது. துவைதம். ஆத்மாவும் பரமாத்மாவும் வெவ்வேறானவை. ஆத்மா என்பது இறைவனுக்கு சேவை செய்யும் ஒரு நித்திய பொருள். 5. ஆத்மாவின் பயணம், மறுபிறப்பு. ஒரு ஆத்மா பழைய ஆடைகளை களைந்து புதிய ஆடைகளை அணிவது போல ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலுக்கு செல்கிறது. பகவத்கீதை 2.22. மோக்ஷம். பிறப்பு இறப்பு சுழற்சியில், சம்சாரம் இருந்து விடுபட்டு ஆத்மா அதன் மூலமான இறைவனோடு அல்லது பிரபஞ்ச பெருவழியோடு இணைவதே வாழ்க்கையின் இலக்காக கருதப்படுகிறது. உன்னையே நீ அறிவாய் என்பது ஆத்ம ஞானத்தின் முதல் படி. நீங்கள் உங்கள் உடலோ அல்லது உங்கள் எண்ணங்களோ அல்ல. நீங்கள் ஒரு நித்தியமான ஆன்மீக சுடர்.